என் அன்பு குழந்தைகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். நம்மள சுத்தி எவ்ளோ விஷயம் இருக்கு, ஆனா நாம அத பெருசா கண்டுக்கிறது இல்ல. குரான்ல ஒரு வசனம் இருக்குதுங்க. குரான் 20:81 என்ன சொல்லி இருக்குன்னா, நாம் உங்களுக்கு அளித்துள்ள தூய்மையானவற்றிலிருந்து உண்ணுங்கள், அதற்கு நன்றி செலுத்தாமல் அழிச்சாட்டியம் செய்யாதீர்கள். அப்படி செய்வீர்களானால் உங்கள் மீது என் கோபம் இறங்கிவிடும். மேலும் எவன் மீது என் கோபம் இறங்குகிறதோ அவன் நிச்சயமாக வீழ்வான். என்னங்க சொல்றாங்க? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஒருத்தன் குடுத்துக்கிட்டே இருக்கான். சாப்பாடு, குடிக்க தண்ணி, மூச்சு விட காத்து. அப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள், கை, கால், கண்ணு, மூக்கு, இதெல்லாம் யாரு கொடுத்ததுங்க? சும்மா வந்துச்சா? இல்லவே இல்லை. அல்லாஹ்வோட அருள்தான். சுத்தமான விஷயத்த கொடுத்து அதை நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றான். ஆனா நாம என்ன பண்றோம்? குப்பை தொட்டிக்குள்ள நம்ம ஊரு சாப்பாட வேஸ்ட் பண்றோம், தண்ணிய வீண் பண்றோம். அடுத்தவங்க கஷ்டத்தை பத்தி எங்க யோசிக்கிறோம்? பணத்தை மட்டும் சேர்க்கிறது, அடுத்தவன் மேல பொறாமைப்படுறது, கெட்ட விஷயங்கள பத்தி பேசுறது, இதெல்லாம் அழிச்சாட்டியம் இல்லாம வேற என்னங்க? அழிச்சாட்டியம்னா என்னங்க? வீண் விரயம், திமிரு, கர்வம், நன்றி இல்லாம நடந்துக்கிறது. நம்மள சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நாம நன்றி கடன் படணும். ஆனா நாம பண்றோமா? இல்லாம எனக்கு யார் கொடுத்தா, நான் என் உழைப்புல வாங்குனதுன்னு திமிரா பேசுறோம் பாருங்க. அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு சொல்றாங்கல்லா? என் கோபம் உங்கள் மீது இறங்கிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் கோபம் வந்துச்சுன்னா அம்புட்டுதான். நம்ம கையில ஒண்ணுமே இருக்காதுங்க. மொத்தமா காலி ஆகிடுவோம். எவன் மீது என் கோபம் இறங்குகிறதோ அவன் நிச்சயமாக வீழ்வான். வீழ்வான்னா என்னங்க? ஒண்ணுமே இல்லாம போறதுதான். இந்த வாழ்க்கையில நிம்மதி இல்லாம மறுமையிலையும் ஒண்ணுமே இல்லாம போறதுதான். அதனால குடுத்தத மதிச்சு நன்றி உள்ளவங்களா இருப்போம்ங்க. வீண் செலவு பண்ணாம இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சு நல்லபடியா வாழ்வோம். சுத்தம், சுகாதாரம், அடுத்தவங்க மேல அன்பு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்ங்க. அப்பத்தான் அல்லாஹ்வோட அருள் நமக்கு கிடைக்கும். இந்த வாழ்க்கையும் நிம்மதியா இருக்கும், மறுமையும் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தை இனிமே பண்றதுக்கு ஒரு முடிவு எடுப்போம் வாங்க. முதலாவதா, இனிமேல் நான் சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன், ஒரு பருக்க கூட வீணாக்க மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள முடிவெடுத்திருக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்க போடுங்க, பார்க்கலாம். அதே மாதிரி இனிமே நான் மத்தவங்களுக்கும் உதவி செய்வேன், அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு உறுதியா இருக்கிறவங்க நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொன்னு முக்கியம்ங்க. அல்லாஹ் சொன்ன மாதிரி என் வாழ்க்கைய இன்னைக்கு முதலா நல்லபடியா மாத்திக்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் இன்ஷா அல்லாஹ்னு டைப் பண்ணி போடுங்க. உங்க நல்ல எண்ணங்களை எல்லாம் அல்லாஹ் கண்டிப்பா பார்ப்பான்.